கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா காரியம் மாறுதலாய் முடியும். இன்னைக்கு உலகம் ஒரு காரியத்தை எதிர்பார்த்துருக்குல்ல. உலகம் என்ன எதிர்பார்க்குன்னு நினைக்கிங்க? நீங்கள் விழுந்துருவீங்க, நீங்கள் அழிவீங்க, உங்கள் வாழ்க்கை நாசமாகும் அப்படின்னு சொல்லி தான் இந்த உலகம் எதிர்பார்த்துட்டு இருக்குது. ஆனால் கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார். நீங்கள் விழ மாட்டீங்க, அவங்க தான் விழுவாங்க. நீங்கள் ஜெயிப்பீங்க, அவங்க தான் தோற்று போவாங்க. எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 1 வசனத்தினுடைய பின்பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். காரியம் மாறுதலாக முடிந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாறுதலாக முடிய பண்ணுவான். ஒருவேளை உலகம் துவங்கலாம், மாம்சத்தில் துவக்கலாம். முடிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுது, பிரசங்கி 7:8 ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது. முடிவு என்ன? மாறுதலாய் முடியும். கலங்காதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்கள் அழிஞ்சிடுவீங்க நினச்சிட்டு இருக்காங்கள்ல, அப்படி தான் வேதாகமத்தில் ஒரு காரியம் நடந்தது. மொர்தெகாய் அழிஞ்சிடுவான், மொர்தெகாவை தூக்கிடலாம், மொர்தெகாயுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படி தான் நினச்சிட்டு இருந்தான். யூத குலத்தையே அழிச்சிடலாம், ஒரே ஒரு மனிதன் யூத குலத்தை அழிச்சிடலாம். ஆனால் நடந்தது என்ன? காரியம் மாறுதலாக முடிந்தது. யார் தூக்கு மரத்தில் தூக்கு போடணும்னு நினச்சானோ அவனே அந்த தூக்கு மரத்தில் கத்த தூக்கி போட்டான். காரியத்தை கத்த மாறுதலாக முடிப்பான். கலங்காதீங்க, காரியம் மாறுதலாக முடியும். ஒரு சகோதரர் என்று சொல்லும் பொழுது சொன்னாங்க, என் திருமணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணினாங்க பிரதர். வேற யாரும் இல்லை, என்னுடைய மூத்த மருமகள். ஆனால் கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணினா. கர்த்தர் திருமண காரியம் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சொன்னாங்க, அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சொன்னாங்க, இல்லை நாங்கள் திருமணம் செய்தால் உங்கள் மகளை தான் திருமணம் செய்வோம். யார் என்ன சொல்லி என்ன புண்ணியம்? காரியம் மாறுதலாக முடிந்தது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அழிச்செல்லாம் நினச்சிட்டு பின்னாடி வராங்களே, காரியத்தை கத்த மாறுதலாக முடிய பண்ணுவார். நீங்கள் யாத்திராகமம் 14வது அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அழிச்சிடலாம், முடிச்சிடலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு பெரிய இராணுவம், எகிப்தின் இராணுவமே இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறதுக்காக வராங்க. அழிக்க முடிஞ்சிச்சா? யாத்ராகமம் 14:25 நீங்கள் வாஸ்து பார்த்தா எகிப்தின் இராணுவம் சொல்கிறாங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். யாத்ராகமம் 14:14 அதான் கர்த்தர் வாக்கு கொடுத்தா, நான் யுத்தம் பண்ணுவேன். அப்படியே நடந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. எகிப்தின் இராணுவம் அழிந்து விட்டது. இஸ்ரவேலர்கள் அழிவாங்க நினச்சாங்களே, காரியம் மாறுதலாய் முடிந்து எகிப்தின் இராணுவம் தண்ணிக்குள்ளே மிதக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நிச்சயமாக கத்தவங்க கூட இந்த காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் யார் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறாங்களோ அத்தனை பேருடைய காரியத்தையும் என் தேவனாய் கத்த மாறுதலாய் முடிய பண்ணுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல பிதாவே, ஆமென், ஆமென். காரியம் மாறுதலாய் முடியும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.